வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நூலக உதவியாளர் மட்டும் இல்லாமல் வேரியஸ் டைப்பில் அப்பர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க், எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகுது. 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, எனி டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, பிஜி அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளை பண்ண ஜூலை 31 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் யுனானி மெடிசன். ஸோ இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா CCRUM அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நமக்கு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். இங்கேருந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 149 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா குரூப் A கேட்டகிரியில், குரூப் B கேட்டகிரியில், குரூப் C கேட்டகிரின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப்புமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்மே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ போஸ்டிங்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை 31 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆகஸ்ட் 5 வரைக்கும் அதை பண்ணிக்கலாம். அதாவது ஆகஸ்ட் 3 ஆகஸ்ட் 5 வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபீஸஸுமே நீங்கள் ஆன்லைன்லேயே பெய்ட் பண்ணிக்கலாம். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இதில் A to Z எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். ஸோ குரூப் A, குரூப் B, குரூப் C அப்படின்னு சொல்லி 3 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. குரூப் A கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸர்லேயே உங்களுக்கு யுனானி அண்ட் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லி 2 கேட்டகிரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. யுனானி கேட்டகிரியில் 16 வேக்கன்சிஸும், பேத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சிஸும் இருக்குது. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் இங்கே கொடுத்துருக்காங்க. 40 வயது வரைக்கும் இருக்கவங்க ரிசர்ச் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி, அதாவது MD அல்லது MSல யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசன் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெலவெண்ட் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? என்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேத்தாலஜி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா MDயில் பேத்தாலஜி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ரெஜிஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி என்ரோல் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஆஃபீஸ்லேயும் ஃபிசியாலஜியில் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் மாலிகுலர் பயாலஜி, பயோடெக்னாலஜி, ஹியூமன் ஜெனெட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிச்சிருந்தா எலிஜிபிள். 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அல்லது PhD மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு PhD முடிச்சிருக்கீங்க அதே சப்ஜெக்டில் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீங்கள் PhD முடிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குரூப் A போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 56,100 1,77,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் B கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர் ஃபார்மகாலஜியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 1,42,400 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரியில் ஃபார்மகாலஜி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் வெட்னரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ரிசர்ச் ஆஃபீஸர்லேயும் உங்களுக்கு பார்மகோக்னோசி, பாட்டனி இந்த கேட்டகரியில் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. 35 வயது வரைக்கும் எலிஜிபிள். 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் அவங்க சொல்லியிருக்க சப்ஜெக்டில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 years ரிசர்ச் அல்லது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது ரெலவெண்ட் கேட்டகரியில் PhD முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் நர்ஸ். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு
44,900 1,42,400 வரைக்கும் சேலரி இருக்கும். 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 35 வயதுக்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் இன் நர்சிங் முடிச்சவங்க எலிஜிபிள், அல்லது ரெகுலரில் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்க எலிஜிபிள், அல்லது போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சவங்களும் எலிஜிபிள். ரெலவென்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அல்லது டிப்ளமோவில் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். அதுக்கான கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. 44,900 1,42,400 வரைக்கும் சேலரி. 30 வயது வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேஷு, அக்கௌண்ட்ஸ் அண்ட் பட்ஜெட் இது ரிலேட்டடான ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் ரிசர்ச்சில் கெமிஸ்ட்ரியில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 1,12,400 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். 30 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ரெலவென்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அசிஸ்டன்ட்லேயே பேட்டனியில் உங்களுக்கு 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 பேசிக் பே இருக்கும். 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிஜி டிகிரியில் ரெலவென்ட் டிசிப்ளினில் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட்டரில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் 3 வேக்கன்சிஸ். 35,400 சேலரி சொல்லியிருக்காங்க. 30 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோ அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அல்லது பிஹெச்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜிஸ்ட் 12 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரி 35,400 பேசிக் பே இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கீங்கன்னா எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் மெடிக்கல் லேபரேட்டரி சயின்ஸ் அதோட 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட்டில் 3 வேக்கன்சிஸ். 35,400 சேலரி இருக்கும். 28 வயது வரைக்கும் எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். அதோட எக்ஸ்ட்ராவாக அனதர் டிகிரி பார்த்தீங்கன்னா லைப்ரரி சயின்ஸில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரூஃப் ரீடரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 பேசிக் பே. 30 வயது வரைக்கும் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு டிப்ளமோவில் புக்ஸ் பப்ளிஷிங், ப்ரொடக்ஷன் அல்லது பிரிண்டிங் டெக்னாலஜி அல்லது மார்க்கெட்டிங் இது ரிலேட்டடாக 1 இயர் டியூரேஷன் கோர்ஸ் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள். ஓகேங்களா. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அடுத்து ஹிந்தி அசிஸ்டன்ட் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 35,400 சேலரி சொல்லியிருக்காங்க. 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹிந்தி நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹிந்தி டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு ஹிந்தி உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து குரூப் சி போஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மசிஸ்ட்டில் 6 வேக்கன்சிஸ் இருக்குது. 29,500 பேசிக் பே இருக்கும். 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு 12th நீங்கள் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் டிப்ளமோவில் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். ரெலவென்ட் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சோசியல் ஒர்க்கரில் 2 வேக்கன்சிஸ். 29,500 உங்களுக்கு சேலரி இருக்கும். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்குமே ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோவில் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே தேவையில்லை, நீங்கள் எலிஜிபிள். அடுத்து ரேடியோகிராஃபர் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. 29,500 சேலரி இருக்கும். 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு 12th சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் ரேடியோகிராஃபி கேட்டகரியில் முடிச்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பவுண்டர் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 பேசிக் பே. 28 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதோட சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பவுண்டர் ட்ரைனிங் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 3 7 வேக்கன்சிஸ் இருக்குது. 25,500 பேசிக் பே இருக்கும். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்பீடாக ஷார்ட் ஹேண்ட் 80 வேர்ட்ஸ் per minute டைப்ரைட்டிங் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ண நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்பர் டிவிஷன் கிளர்க்கு 31 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 26 வேக்கன்சிஸ் இருக்குது. 18 27 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாஃப் கார் டிரைவரில் 4 வேக்கன்சிஸ். சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 பேசிக் பே இருக்கும். ஸோ இது இல்லாமல் அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்.
மோட்டார் மெக்கானிசம் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 43 வேக்கன்சிஸ் இருக்குது. 18,000 56,900 வரைக்கும் சேலரி இருக்கும். 18 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் அல்லது ஐடிஐ பாஸ் பண்ணவங்களே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அங்கே போஸ்டிங்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டெனோகிராஃபருக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். லோயர் டிவிஷன் கிளர்க், அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும். ஓகேங்களா. அது குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டீட்டெயில்ஸ் அதை செக் பண்ணிக்கிங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக சிலபஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் கேண்டிடேட்ஸ், இடபிள்யூஎஸ் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாது. அதாவது உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும்தான் இருக்கும், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கிடையாது. ஓகேங்களா. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு குரூப் ஏ போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 500, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1500 சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. யூஆர் ஓபிசிக்கு மட்டும் 1500 இருக்கும். உங்களுக்கு தவிர்த்து மற்றவங்களுக்கெல்லாம் இந்த 500 ருபீஸ் மட்டும் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரி இடபிள்யூஎஸ் அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 500 ஃபீஸ் பெய்ட் பண்ணாலே போதுமானது. அது ப்ராசஸிங் ஃபீஸ். ஓகேங்களா. குரூப் பி போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 1000 ருபீஸ் சொல்லியிருக்காங்க யூஆர் ஓபிசி கேட்டகரிக்கு. குரூப் சி போஸ்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் இருக்குது. ஸோ மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாம் 500 ருபீஸ் ஃபீஸ் பே பண்ணாலே போதுமானது. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் என்ன எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை டீட்டெயிலாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே படித்து பார்த்துருங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர், அப்பர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு தான் ஸ்கில் டெஸ்ட்டு வைப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ இதை வச்சு உங்களை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 எல்லா போஸ்ட்டுமே கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக படித்து பார்த்துட்டு விண்ணப்பிச்சுக்கிங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.